இப்போ லைக்கா போட போகுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. லைட்டா சொல்றாங்க. பட் இப்ப அதே மாரி இப்ப பீட் ஏஜிஎஸ்ஓ இல்ல நெறைய பேர் இப்ப நியூ பீப்பிளும் இருக்காங்க. அதே சமயம் ரொம்ப நாள் வருஷம் இருந்தும் இப்ப பிக்கப் ஆற நெறைய பீப்பிளும் இருக்காங்க. அந்த மாரி இண்டஸ்ட்ரியில எது ஒரு ரவுண்ட் வரும்னு நான் கேட்கிறேன். டவுன் த 10 இயர்ஸ். அதான் இப்போ வந்து ரொம்ப தெளிவா படம் எடுக்கிறவங்க வந்து ஏஜிஎஸ் அண்டு சன் பிக்சர்ஸ். இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு கடன் வாங்காம படம் எடுக்கிறவங்க. சொந்த பணத்தை போட்டு படம் எடுக்கிறவங்க. இந்த இடத்தில் இருந்த லைக்கா கடைசி நேரத்தில் கடன் வாங்குற அளவுக்கெல்லாம் சூழல் மாறிச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ அவங்க இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 2 நிறுவனமும் எப்போவுமே யாரை பார்த்தும் வியந்ததே கிடையாது அவங்க. ரஜினின்னா ஒரு நடிகர், கமல்னா ஒரு நடிகர், அவ்வளோதான் அவங்கள பொறுத்தளவுக்கு. ஆகா, ரஜினியே என் வீடு தேடி வந்துட்டாரு, இது எத்தனை கோடியானாலும் நான் பார்த்துட்றேன் அப்படின்னு ஏஜிஎஸ் ஒருபோதும் நினச்சதில்லை. ஆக்சுவலாக எந்திரன் படமே வந்து எந்திரன் 2.1 நினைக்கிறேன். அந்த படமே வந்து ஏஜிஎஸ் பண்ண வேண்டிய படம் தான். ஆனால் ரஜினி வீடு தேடி வந்தும் அந்த படத்தினுடைய கால்குலேஷன்லாம் அவர் போட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பிஸ்னஸுக்கு செட் ஆகாது வேணான்ட்டார். ஸோ அந்த தெளிவு வந்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. எனக்கு தெரிந்து ஏஜிஎஸும் சன் பிக்சர்ஸும் இன்னொரு 20 வருஷம் கூட இங்கே இருப்பாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை.